பெராக் மாநிலத்தில் உள்ள ஆயர்குனிங் தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் பார்ட்டி சோசலிஸ்ட் மலேசியா (PSM) கட்சியின் சார்பில் போட்டியிடும் KS பவானி ஒரு விறுவிறுப்பான வேட்பாளர். இவர் ஒரு வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் ஆவார். பவானி பெராக் மாநிலத்தில் பிறந்தவர். ஆயர்குனிங் பகுதியில் வசிக்கிறார். இவர் தனது சமூக மற்றும் அரசியல் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். 2022 பொதுத் தேர்தலில் ஆயர்குனிங் தொகுதியில் போட்டியிட்ட போது 586 வாக்குகளை பெற்றார். பவானி தனது பேச்சில் தற்போதைய சூழ்நிலையில் மக்களுக்கு மாற்றுக் குரலாக இருக்க விரும்புவதாக கூறியுள்ளார். இவருக்கு பார்ட்டி ராக்யாட் மலேசியா (PRM), மலேசியன் யுனைடெட் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் (MUDA) மற்றும் மாஹின் கட்சியின் ஆதரவு உள்ளது. பவானி ஒரு வழக்கறிஞராக தனது திறமையை நிரூபித்துள்ளார். இவர் சமூக நீதிக்காக பாடுபடுவதில் தீவிர ஈடுபாடு கொண்டுள்ளார். இவரது அரசியல் பயணம் மக்களின் பிரச்சினைகளை புரிந்து கொள்வதிலும் அவற்றுக்கு தீர்வு காண்பதிலும் கவனம் செலுத்துகிறது. ஆயர்குனிங் இடைத்தேர்தல் ஏப்ரல் 26 அன்று நடைபெறவுள்ளது. இந்த இடைத்தேர்தல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹிஷாம் ஷாருதீன் காலமாவதால் நடைபெறுகிறது. பவானி தனது பிரச்சாரத்தில் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உறுதியளித்துள்ளார். இவரது தொண்டு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த இடைத்தேர்தல் மலேசியாவின் அரசியல் நிலப்பரப்பில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக இருக்கலாம். பவானி போன்ற வேட்பாளர்கள் மக்களின் பிரச்சினைகளை புரிந்து கொள்வதிலும் அவற்றுக்கு தீர்வு காண்பதிலும் கவனம் செலுத்துகின்றனர். இது மலேசியாவின் எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கிறது. பவானி போன்ற வேட்பாளர்கள் மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளது. இவரது தொண்டு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது.